எல்லா ஜனங்களுக்கும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சொல்லுங்க தைரியமா. என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும். யாருக்கு? நமக்கு மாத்திரம் அல்ல, ரோட்ல போறவங்களுக்கு வரவங்களுக்கு அந்த சைடு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அவங்கள, ஆனா எல்லாருக்கும் இந்த இடம் என்னது? ஜெப வீடு. எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா, அவங்க திருநெல்வேலியில் இருந்தா, அவங்க பேர் வந்து லட்சுமி, அவங்க பையன் பேர் வந்து பாலகிருஷ்ணன். ஒரு நாள் ஞானஸ்தானம் எடுக்க வந்தார் என்கிட்ட. எனக்கு அவர் ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு பயம், ஏன்னா அவர் பேர் வந்து பாலகிருஷ்ணன். அவங்க அப்பா பேர் திருநாகரசன், நான் மறந்துட்டு அங்கிள், என் சன்னுக்கு நீங்க ஞானஸ்தானம் கொடுக்கணும்னாரு. இப்போ நான் சொன்னேன், நீங்க உங்களை ஒரு மாசம் வராரு, உங்க பேக்ரவுண்ட் எனக்கு அவ்வளோ தெரியாது. அப்போ சொன்ன ஒரு காரியம் தெரியும், என்ன தெரியுங்களா? என்னுடைய மனைவி, அவர் இபிஎல் இன்ஜினியரா இருக்கார். என்னுடைய மனைவி ரிட்டையர்ட் வந்த அங்கிள், அவருடைய பையனை பத்தி சொல்றாரு. என்னுடைய மனைவி, சார் எங்களுக்கு இந்த கடவுளை பத்தியே தெரியாது, நாங்க வேற காரியங்களிலே நாங்கள் கடவுள் பக்தியை செலுத்தி கொண்டிருந்தோம். ஆனால் ஒரு நாள் இந்த இடத்துல இப்படியா ஒரு பெரிய ஆலயத்தை பார்த்தோம். ஆனா ஆலயத்துக்குள்ள போறதுக்கு எங்களுக்கு என்ன பயம். புதுசோரோட வந்துருவாங்களா, நம்மள பார்த்தால அவங்க என்ன பண்ணிடுவாங்க? கரெக்டா சொன்னீங்க. புதுசா ஒரு ஆள் வந்தா நம்மள பார்த்தால ஓடிடுவோம். ஐயோ இது என்ன இந்த போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க? ஓடிடுவோம். ஆனா அதனால அவருக்கு அந்த ஆலயத்துக்கு போறதுக்கு இஷ்டம், அந்த ஆலயத்தை அவரு கண்டிக்கல. ஆனா அவங்க மனைவிக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லாம இருக்கு. அப்போ அந்த சமயத்துல என்னாச்சு, அந்த ஆன்டி என்ன பண்ணிருக்கிறாங்க, அவங்க ஒரு இந்து பாரம்பரியத்துள்ள ஒரு குடும்பம், நல்ல குடும்பம். அதனால போனா வீட்டுக்கார திட்டுவாரன்னு சொல்லிட்டு, சொந்த பந்தங்களை திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு, ஞாயிற்றுக்கிழமை போனாலும், மற்ற இடத்துக்கு போனாலும், மற்ற நாள்ல போனாலும், அந்த ஆலயத்துக்கு போனா வேற ஏதாவது பாத்துருவாங்கன்னு சொல்லிட்டு, யாரும் போகாத சமயத்துல அந்த ஆலய வாசப்படியில போய் கதவை திறந்து உள்ள உட்காந்து, அவங்க எப்படி ஜெபம்னு தெரியாது, அந்த மாதிரி கடைசியில் உட்காந்துட்டு ஏதோ அவங்க மனசுல இருக்கிற கஷ்டத்தை, அவங்களுக்கு குழந்தைய பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்க, மனசுல வேண்டிட்டு போயிட்டாங்க. ஆனா பல வருடங்கள் இது நடந்துட்டு இருக்கு. ஒரு நாள் அந்த அம்மா கன்சீவ் ஆனாங்க. கன்சீவ் ஆகி அந்த டெலிவரி வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் டெலிவரி ஆச்சா. குழந்தை பிறக்கும் போது அந்த அம்மா இறக்குற சூழ்நிலை. அப்ப அந்த அம்மா என்ன தெரியுங்களா சொல்லியிருக்காங்க, உண்மையான தெய்வத்தை நீ என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கணும், நீ சர்ச்சுக்கு போ, ஆலயத்துக்கு போ. நான் சொன்னதுக்கு நீங்க புரிஞ்சுக்கணும், ஆலயம் நமக்கு கட்டடம் தேவையில்லை. சில வேளைகளில கட்டடம் நமக்கு தேவனுடைய மகிமையை என்ன பண்ணுது? காண்பிக்க கூடியதாக இருக்கிறது. ஆண்டவருக்காக பிரதிஷ்டை பண்ணக்கூடிய இந்த இடம் ஒரு பெரிய காரியங்களை இந்த இடத்துல என்ன பண்ணுவார்? ஆண்டவர் செய்வார். அவங்க இறந்துட்டாங்க. இறந்ததுக்கு அப்புறம் பல வருடங்கள் கழிச்சு, அவங்க அதுக்கப்புறம் தெரியாது. அப்புறம் எப்படியோ அவங்களுக்கு மேரேஜ் 20 இயர்ஸ் கழிச்சு, அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ண கிறிஸ்டியன் பொண்ணு, அவங்க சொந்தத்துல ஆண்டவராக ஏற்றுக்கிட்டாங்க. இவரு ஈபில் இருக்கிறாருன்னு பொண்ணு கொடுத்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்லியிருக்கு, நீங்க ஞானஸ்தானம் எடுக்கணும், இல்லைன்னா அவங்க கல்யாணம் பண்ண முடியல. அப்போ டிரான்ஸ்ஃபர் ஆகி நான் திருப்பூர்ல அப்புறம் அசம்பிளி ஆஃப் கார்டில் இருந்தேன், அது பைனியர் ரோடு. அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த கதையை சொன்னாங்க, சார் எங்களுக்கு நீங்க ஞானஸ்தானம் கொடுக்கணும். அவங்க நான் சொன்னேன், நீங்க வாங்க சபைக்கு. ஆனா கடவுள் நல்லா ஏற்றுக்கொண்டார் அவர். நான் எதுக்கு சொல்றேன்னா, ஆலயத்தினுடைய கட்டிடமும் சில வேலைகளும் மிகவும் முக்கியம். ஆனால் ஒரு காரியம் புரிந்துக்கணும், ஆலயம் என்பது தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஸ்தலம். ஆலயம் என்பது தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தக்கூடிய இடம். ஏதோ நம்ம மந்திரம் ஆராதிக்கிறோம், ஏதோ ஒரு காணிக்கை கொடுக்கிறோம், போறோம் அப்படிங்கிறது அல்ல. இந்த ஆலயம் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தக்கூடிய இடம். இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த மகிமை யார் மூலமா ஆண்டவர் வெளிப்படுத்துவார்? உங்கள் மூலமாகவும் என் மூலமாகவும் உங்க ஊழியர் செய்கிற ஊழியர் மூலமாகவும் தேவன் அவருடைய நாமத்தை என்ன பண்ணுவாரு? மகிமைப்படுத்துவார். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, 2 பேர் 3 பேர் எங்க கூடி வர்றீங்களோ நாங்க அவங்க மத்தியில இருப்பேன். ஒரு வசனத்தை நான் நம்மளுக்கு வாசிக்க ஆசைப்படுகிறேன். சங்கீத புத்தகத்துல 122வது சங்கீதத்தை யாராவது ஒருத்தர் சத்தமா வாசிங்க. 122ஆம் சங்கீதத்தை வாசிங்க. 122ஆம் சங்கீதத்தை வாசிங்க. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொல்லும் பொழுது மகிழ்ச்சியாக
மகிழ்ந்தேன். நீங்க ஒரு ஆலயத்தை கட்டி அல்லேலூயா. அந்த ஆலயத்துக்கு போகும் பொழுது யாராவது கூப்பிடுறாங்க இந்த ஆலயத்துக்கு வாங்கன்னு, அவங்க கூப்பிடும் பொழுது நான் எப்படி இருந்தேன்? மகிழ்ச்சியாய் மகிழ்ச்சியா இருந்தேன். நல்லா புரிஞ்சுக்கணும். தேவனுடைய ஆலயத்திலே போகும் பொழுது, போக வேண்டும் என்று நினைக்கும் பொழுது, கூப்பிடும் பொழுது எனக்கு எப்படி இருந்துச்சு? மகிழ்ச்சி. மகிழ்ச்சியா இருந்தது. பாருங்க, அப்போ அந்த ஆலயத்தை அவன் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டான். அவன் இருக்கிற இடத்துல என்ன இல்ல? ஆலயம் இல்ல. இல்ல. அவன் சொல்லுகிறான், அந்த ஆலயத்துக்கு போகும்போது, கூப்பிடும் பொழுது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். அடுத்த வாசிங்க. எருசலேமே, எருசலேமே, உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. எருசலேம் என்பது தேவனுடைய விசேஷித்த ஒரு இடம், தேவன் வாசம் பண்ணுகிற இடம். இன்றைக்கு எருசலேம் சுத்தி என்ன இருக்குது? யுத்தம். எல்லாம் ஏக பார்ட்டிஷன் வச்சுட்டு என்ன பண்றாங்க? அதை பாதுகாத்துட்டு இருக்காங்க. அந்த சைடு மசூதியை பாதுகாக்கிறாங்க, இந்த சைடு தேவ ஆலயத்தை, சாலமோன் கட்டின தேவ ஆலயத்தை இடித்து போட்டு அங்க இருக்கிற அந்த இடத்தை அவர்கள் பாதுகாத்துக் கொண்டிருக்காங்க. அந்த எருசலேமை பத்தி தான் வேதம் சொல்லுகிறது. இதுதான் தீர்க்க தரிசனம். நீங்க சொல்லப்பட்டிருக்கிற எருசலேமிலே என்னுடைய கால்கள் நிற்கலாயிற்று. என்னாச்சு? நிக்குது. நிற்கலாயிற்று. நல்லா புரிஞ்சுக்கணும். தேவனுடைய இடத்திலே, தேவன் வாசம் பண்ணுகிற இடத்திலே என்னுடைய கால்கள் நிற்பது ஒரு பாக்கியமான அனுபவம். அதுக்குதான் ஜனங்க கோயில்ல போய் என்ன பண்றாங்க? வழிபடக்கூடிய அனுபவம் வந்தது. ஏதோ இங்க புராணத்திலிருந்து வந்ததில்ல, இது எங்க இருந்து வந்தது? எருசலேம்ல இருந்து வந்த காரியம். அடுத்து வாசிங்க. எருசலேம் இசைவினைப்பான நகரமாக கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு போகும். கர்த்தருடைய கோத்திரங்கள், தேவனால் தெரிந்தப்பட்ட ஜனங்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கோத்திரங்கள் தேவனை சோத்தரிப்பதற்கு. தேவனை சோத்திரம்னா எதுக்கு சோத்திரம் பண்றோம்? சோத்திரம் எதுக்கு பண்றோம்? அவர் செய்த நன்மை. இருமா பேசுங்க. ஆண்டவர் மகிமை எதுக்கு மகிமைப்படுத்துறீங்க? அவர் செய்த நன்மை. So thanksgiving. First என்ன? ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகளுக்காக என்னுடைய ஆண்டவருக்கு நான் என்ன பண்ணுகிறேன்? அங்கு நன்றி செலுத்த, பலி செலுத்த நான் என்ன பண்ணுகிறேன்? நன்றி பலி. எல்லாம் பாருங்க சொல்றேன். நன்றி பலி, நன்றி பலி, நன்றி பலி செலுத்துவதற்கு என்ன காரணம்? ஆண்டவர் என்னை தெரிந்தெடுத்தார். அவருடைய ஆலயமாக, அவருடைய மக்களாக, அவருடைய பரிசுத்த கூட்டமாக, பரிசுத்த ஜாதியாக என்னையும் உங்களையும் தெரிந்தெடுத்தார் அல்லவா? என்னை இந்த உலகத்தில் அவருடைய பிள்ளையாய் தெரிந்தெடுத்தார். அதற்காக நான் என்ன பண்ண போறேன்? ஆண்டவருக்கு நன்றி செலுத்த. எருசலேம்ல இருக்கக்கூடிய அந்த யூதர்களுக்கு தவிர கடவுளை பத்தி யாருக்கு ஒண்ணுமே தெரியாது. அந்த யூதர்களுக்கு மாத்திரம் தான் கடவுள் யாருன்னு தெரியும். மற்றவங்க கடவுள் என்ன நினைத்தாங்க, எதெல்லாம் மனசுல நினைக்கிறாங்களோ அதெல்லாம் கடவுள் என்று சொல்லக்கூடிய அஞ்ஞானத்தில் இருக்கும் பொழுது இந்த ஜனங்களுக்கு தான் கடவுளை குறித்ததான அறிவை கடவுள் வெளிப்படுத்தி இருந்தார். அடுத்த வசனத்தை வாசிங்க. அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்களாகிய நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஆலயத்தில் என்ன சொல்றாங்க அவங்க? சிங்காசனங்கள். தேவனுடைய சிங்காசனம். நீங்கள் துதிக்கும் பொழுது, பாடும் பொழுது, நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது அங்கு தேவன் இறங்கி வந்து அவருடைய சிங்காசனத்தில் என்ன பண்றார்? அவர் வீற்றிருக்கிற ஆண்டவராக இருக்கிறார். வாசிங்க. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நீங்கள் அந்த எருசலேம் பட்டணத்திற்காக, காரணம் என்ன? அந்த ஆலயத்திற்காக, தேவனால் உண்டாக்கப்பட்ட அந்த ஆலயத்திற்காக நீங்க என்ன பண்ணுங்க? வேண்டிக் கொள்ளுங்கள். தேவ ஆலயத்திற்காக நீங்கள் ஜெபிக்கணும். தேவ ஆலயத்திற்காக அது என்னென்ன ஜெபிக்கணும் பின்னாடி போகிற டைம் இல்லை. அடுத்தது வாசிங்க. உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. உன்னை நேசிக்கிறவர்கள், எருசலேம் என்றால் ஆலயம். இங்கு சபையை நேசிக்கிறவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். அடுத்தது, உன் அலங்காரத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. வீட்டிலே உன்னுடைய அலங்கத்துக்குள்ளே தேவனை, ஆலயத்தை நேசிக்கிறவருடைய உள்ளத்திலே சமாதானமும் சந்தோஷமும் சுகமும் இருப்பதாக. என்ன இருக்கும்? டெலிவரன்ஸ். நோய் இல்லாத வாழ்வு. நோயே வந்தாலும் பலன் கொடுத்து ஆண்டவர் நடத்துவார். அற்புதமான கிருபையை கொடுப்பார். டாக்டர் கதை முடிஞ்சதுன்னா ஆண்டவர் கதை இருக்கு நடத்துவார். அடுத்தது வாசிங்க.
என் சகோதரர் நிமித்தமும் ஆ. என் சிநேகிதர் நிமித்தமும் ஆ. உன்னில் சமாதானம் இருப்பதாக என்பேன். தேவ ஆலயத்தில் என்ன உண்டு? சமாதானம் உண்டு. அடுத்தது, எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் ஆ. உனக்கு நன்மை உண்டாவதாக தேடுவேன். தேவனுடைய கர்த்தராகிய ஆலயத்தின் நிமித்தமாக நன்மை உண்டாகும்படி நான் என்ன பண்ணுவேன்? தேடுவேன். இவ்வளவு காரியங்கள் இருக்கிறது. அச்சா, இது ஒரு இன்ட்ரோடக்ஷன். தேவ ஆலயத்தை நேசிக்கிறவர்களுக்கு என்ன ஆசீர்வாதங்கள் இருக்கிறது தெரியுங்களா? 84 சங்கீதம் 1 இருந்து 4 சீக்கிரம் வாசிங்க. இங்கே வாசிங்க, நல்லா வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. 84 verse 1 to 4. Psalm 84 1-4 சீக்கிரம் வாசிங்க. சேனைகளின் கர்த்தாவே, சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். தேவனுடைய அல்லேலூயா. வாசஸ்தலம் சொல்றாங்க. தேவனுடைய ஆலயம், தேவனுடைய வாசஸ்தலம். வாசஸ்தலம், வாசம் பண்ணுகிற இடம். இடம். அச்சா, காரணம், நீங்களும் நான் இங்கு வரும் பொழுது அவர் இங்கு இறங்கி வருகிற தெய்வமாக இருக்கிறார். வாசிங்க. என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவமுமாய் இருக்கிறது. ஆண்டவருடைய ஆலயத்தின் மேல என்னுடைய இருதயம் எப்படி இருக்குது? வாஞ்சையும் தவனமுமாய் இருக்கிறது. என்னுடைய உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லா காரியத்தை விட என்னுடைய பணம், காசு, சொத்து, சுகம், அல்லவா, மனைவி, பிள்ளைகள், கோல்டு, வைரம், இதெல்லாம் உனக்கு இருந்துச்சு. அந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், இவை எல்லாவற்றிற்கு மேல நான் அவருடைய ஆலய பிரகாரத்தில் என்னுடைய இருதயம் எப்படி இருந்துச்சு? வாஞ்சையா இருந்தது. வாசிங்க. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. ஜீவனுள்ள தேவனை நோக்கி அவருடைய ஆலயத்திலே கம்பீர சத்தத்தை. ஹல்லேலூயா. அப்ப என்ன காரியம்? எவ்வளவு பெரிய ஒரு ஆண்டவரை அவன் கண்டிருப்பான், அதை ருசித்திருப்பான். ஆகையினாலே அவனை கம்பீரிக்கும்படியாக அவன் ஆலயத்திலே வந்து என்ன பண்ணுகிறான்? சந்தோஷப்படுகிறான். வாசிங்க. அடுத்தது 4 முடிஞ்சுதா? என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீட நண்டங்கடையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய இப்போ ஆண்டவருடைய ஆலயத்தை நேசிக்கிறவங்களுக்கு என்னென்ன காரியம்? சுகமும் சமாதானமும் மகிழ்ச்சி, எல்லா காரியங்களும் ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். 92 சங்கீதம் 13 வசனத்தை வாசிங்க. 92:13 வாசிங்க. கர்த்தருடைய ஆலயத்திலே நட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள். கர்த்தருடைய ஆலயத்துல நீங்க என்ன பண்ணணும்? நாட்டப்படணும். நாட்டப்படுறதுக்கு என்ன அர்த்தம்? நாட்டப்பட்டுட்டீங்கன்னா என்ன முடியாது, யாரும் உங்களை என்ன பண்ண முடியாது, கொடுக்கவே முடியாது. சும்மா மேலால இருந்தீங்கன்னா உங்களை என்ன ஆயிடும்? முடிக்கிட்டு போயிடுவோம். தேவனுடைய ஆலயத்துல நாட்டப்பட்டவர்கள் என்ன பண்ணுவாங்களா? பாசுங்க. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள். தேவனுடைய பிரகாரத்திலே அவர்கள் என்ன பண்ணுவாங்க? செழுமையா இருப்பார்கள், ஆசீர்வாதமா இருப்பார்கள். தேவனுடைய ஆலயத்தில் நீங்கள் நாட்டப்பட்டவர்களாக, நிலைத்து நிற்கிறவர்களாக, கனி கொடுக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்வில் என்ன உண்டு? செழுமை உண்டு. இல்லைன்னா எங்கேயோ பிரச்சனை நம்ம கிட்டதான் இருக்கு. நம்ம கிட்டதான் பாருங்க. ஆலயத்தை நேசிக்கிறவங்களுக்கு எவ்வளவு காரியம் இருக்குது பாருங்க. அடுத்தது இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. நமக்கு தெரிஞ்ச வசனம், நீங்க மனப்பாடமா சொல்லலாம். 2 நாளாகவும் 7 அதிகாரம் 15-16 ரொம்ப தெரிஞ்ச வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். 14. அதுக்கு 15 வாசிங்க. இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனித்திருக்கிறவர்களுமாய் இருக்கும். எங்க தேவனுடைய ஆலயத்துல நீங்க எங்கெல்லாம் போனாலும் உங்களுக்கு டைம் இருக்காது. சில சமயத்தில் ஞாயிற்றுக்கிழமை வருவது கிழமை தம்பி கொஞ்சம் அப்படியே கவனிக்கணும். என்ன நீங்களா வருங்காலத்துல பெரிய ஆளுங்க, கொஞ்சம் கவனிங்க. சரியா? கொஞ்சம் கவனிங்க. இங்க பாருங்க, இந்த இடத்துல
நீங்கள் எழுதியிருக்கிற ஜெபங்களுக்கு, தேவ ஆலயத்திலே நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம் இந்த இடத்துல எடுக்கிற ஜெபங்களுக்கு உண்டு. ஹல்லேலூயா. அதனால உங்களுக்கு டைம் இருக்கும்போது, உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும் பொழுது, வீட்டுல ஏதாவது டென்ஷன் ஆகி சண்டை போட்டீங்கன்னா எங்கேயாவது ஓடிடாதீங்க. நேரா வந்து என்ன பண்ணுங்க, ஆலயத்துல என்ன பண்ணுங்க, டைமோட நல்ல டைம் 12 மணியா இருந்தாலும் பரவாயில்ல, 1 மணியா இருந்தாலும் பரவாயில்ல, வந்து ஜெபம் பண்ண என்ன பண்ணுங்க, படுது. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் என்னுடைய கண்கள் இந்த இடத்துல இருக்கிறது, எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்க. அடுத்ததாக நமக்கு தெரிஞ்ச ஒரு வசனம், சங்கீதம் 27:4. யாராவது வாசிங்க. 27:4 சீக்கிரம் வாசிங்க. 27:4 சங்கீதம் 27:4. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், கர்த்தரிடத்திலே ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கி இருப்பதையே நாடுவேன். நான் அந்த ஆலயத்திலே தங்கி இருப்பதை நான் என்ன பண்ணுவேன், நாடுவேன். தேவனுடைய ஆலயத்தை தங்கி இருக்கிறவர்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கடவுள் என்ன பண்ணியிருக்கிறார், வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, இப்போ உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் ஆராய்ச்சி பாருங்க. அதாவது சவுத் சைடு எல்லாம் அசனம் சொல்லுவாங்க. சவுத் சைடுல நம்ம திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நாகர்கோவில், ஈவன் மதுரை கூட இப்போ அந்த ஏரியா போனீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு டைம் அவர்கள் அசனம் சொல்லுவாங்க. அதாவது சர்ச் டே. அதாவது என்ன பண்ணுவாங்க, அந்த நாள்ல அந்த சபையில படிச்சிருப்பாங்க, வேலைக்கு போயிருப்பாங்க, வேற எங்க சபைக்கு போவாங்க, இல்ல ஊர்ல போய் செட்டில் ஆயிருப்பாங்க, ஃபாரின்ல கூட இருப்பாங்க சில பேரு. ஆனா வருஷத்தில் ஒரு நாள் அந்த அசனத்தின் தினத்திலே அவர்கள் என்ன பண்ணுவாங்க, எங்க இருந்தாலும் அந்த சபையில வந்து அவர்கள் தங்களுடைய குடும்பம் போல என்ன பண்ணுவாங்க, ஒருத்தரை ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, பார்த்துக் கொள்வாங்க. ஹல்லேலூயா. அதுதான் அந்த சங்கீதக்காரன் கூட சொன்னான். எருசலேம்ல சொன்னா பாத்தீங்களா, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாருன்னு சொல்லும்போது நான் என்ன பண்ணேன், சந்தோஷப்படுறேன். ஒரு நான் என்கரேஜ்மெண்ட். ஒருவேளை நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் ஆரம்பிச்சிருக்கீங்களா எனக்கு தெரியாது. அட்லீஸ்ட் எவரி இயர், இட் நாட் பாசிபிள், 2 வருஷத்துக்கு ஒரு டைம் உங்களுடைய உறவுகளை புதுப்பித்துக் கொள்ள. ஒருவேளை இங்க இருந்து எல்லாம் கல்யாணம் நேர் பண்ணிப்பாங்க, கன்னடத்துல சொல்லுவாங்க, கன்னடத்துல தவறு பண்ணிக்கு போயிருப்பாங்க. பையன் கல்யாணம் பண்ணா பொண்ணு இந்த சபைக்கு வரும், பொண்ணு கல்யாணம் பண்ணா என்ன பண்ணுவோம், மாமியார் மாமனார் வீட்டு சபைக்கு போய், அப்ப அவங்களுக்கு வரதுக்கு என்ன இருக்காது, சான்ஸ் இருக்காது. வருஷத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி ஒரு காரியத்தை வைக்கும் பொழுது நீங்கள் அவர்களை கூப்பிட்டு என்ன பண்ணலாம், ஒரு ஃபெலோஷிப் என்ன பண்ணலாம், நீங்க உருவாக்கலாம். அருமையானவர்களே, இங்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம், எங்களுடைய சபைகளில அங்க கர்நாடகால நாங்க என்கரேஜ் பண்ணுவோம். அதாவது எப்படி கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறோமோ, எப்படி நியூ இயர் கொண்டாடுகிறோமோ, எப்படி மற்ற பண்டிகை கொண்டாடுகிறோமோ, சர்ச் ஆனிவர்சரி it is a big function. ஹல்லேலூயா. தேவன் நமக்காக, எனக்காக, ஜனங்களுக்காக ஒரு ஆலயத்தை உங்கள் மூலமாக, என் மூலமாக இங்கு எழுப்பி இருக்கிறார். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நான் நன்றி செலுத்த இந்த நாளிலே வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஒரு நாளை வைப்பதிலே பெரிய ஆசீர்வாதம். அருமையானவர்களே, இந்த நாளிலே ஒரு 12 காரியங்கள் எனக்கு பாஸ்டர் 45 காமன் நேரம் முடிச்சு, அவர் 45 எடுக்க மாட்டாங்க, 10 நிமிஷத்துல முடிச்சார். இப்போ ஆலயத்துக்கு நீங்க வர்றீங்க, இந்த ஆலயம் திடீரென்று எல்லாம் உடஞ்சி, பாஸ்டர் சொன்னார், என்ன வந்துச்சு, கொரோனா வந்துச்சு, ஒண்ணுமே பண்ணவே முடியும். யாராவது ஒரு குண்டு போட்டான்னு வச்சுங்களேன், என்ன ஆயிரும், இலங்கையில குண்டு போட்டா என்ன ஆயிரும், ஆலயம் என்ன ஆயிரும். ஒரு நாளில எருசலேம் ஆலயம், எருசலேம் தேவாலயம், தேவனாலே கட்டப்பட்ட அந்த ஆலயம், அந்த நகரம் தேவனாலே கட்டப்பட்டது. ஒரு நாளிலே அந்த நகரம் சுடுகாடாகி போனது, தீக்கிரையானது, அந்த அலங்கமெல்லாம் இடிந்து விழுந்தது. அங்கு ஜனங்கள் அந்த இடத்தை விட்டு என்ன பண்ணிவிட்டார்கள், கூட்டம் கூட்டமாக இன்றைக்கு காசு எப்படி சதுரி போச்சோ அதே போல ஒரு நாள் எருசலேமிலே ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். அவருடைய அலங்கங்கள் எல்லாம் போய்விட்டது, அவருடைய தேவாலயம் எல்லாம் போய்விட்டது. அப்பொழுது ஒரு 2 மனிதர்கள் அந்த ஆலயத்தை என்ன பண்ணுகிறார்கள், திரும்பவும் புதுப்பிக்கிறார்கள். ஹல்லேலூயா. அருமையான சிஸ்டர் சொன்னாங்க, சாட்சி சொன்னாங்க, ஐயா நாங்க சில பேர் கூடி ஜெபிச்சோம். ஒரு வந்து சொன்னாரு, என்னால இங்க காலிங்க இல்ல, ஆனா உங்களுக்கு அவர் நல்ல ஊழியர் இங்க வருவார், அவர் சபையை நடத்துவார். இங்க இருந்து அநேக விதமான சபைகள், பிரான்ச் சர்ச்சஸ் அல்லவா, கிளை சபைகள் உண்டாகும்.
என்று சொல்லி நீங்க சொன்னீங்க, சாட்சி சொன்னீங்க. ஒருவேளை நான் கூட ஒரு சில கிளாஸ் வந்து எடுத்தேன். எத்தனை பேர் அந்த அந்த மோட்டிவேஷன்ல இருக்கிறீங்க? எத்தனை பேர் சபை ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க? கை நான் போய் சபை பேர் 100 பேர் வேணும், 1000 பேர்லாம் வேண்டாங்க. 2 பேர் வந்தா போதும், 3 பேர் வந்தா போதும். ஒரு வீட்டுல குடிசையில் இந்த சபை எப்படி ஆரம்பிச்சது? பாஸ்டர் சொன்னாரு, குடிசை கூட இல்ல, குடிசை கூட அப்புறம் தான் வந்து முதல் மொட்டை மாடி தான். இல்ல வெயில் பனி இல்ல, யார் வந்து நடக்குவான்னு தெரியாது. அருமையா சொன்னாங்க, சபைக்கு பேரே கிடையாது, இல்ல ஒண்ணும் கிடையாது. அப்படிப்பட்ட நிலைமையில இருந்தது. இன்றைக்கு ஆண்டவர் இந்த அளவுக்கு என்ன பண்ணிருக்கிறாரு? ஆசீர்வதிப்பார் என்றால் இதை நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் இங்க இருக்கக்கூடிய மூத்த விசுவாசிகள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஏதாவது ஒன்றை கடவுளுக்கு செய்வதற்கு உங்களை என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். அன்றைக்கு அந்த இடிந்த எருசலேம் ஆலயத்தை திரும்ப ஆண்டவர் கட்டினார். எப்படி கட்டினார் தெரியுங்களா? தேவன், நீங்க சொல்றாரு, ஒருத்தர் சொல்றாரு, வில்லியம் கேர் என்கிறவர் சொல்லுகிறார், தேவன் திறமையானவர்களை அழைப்பது இல்லை, அழைத்தவர்களை திறமையாளர்களாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா! தேவன் திறமையானவர்கள் தேவன் தேவையில்லைங்க. பைத்தியமானவர்களை தேவன் என்ன பண்ணார்? தெரிந்து கொண்டார். திறமையானவர்களை அல்ல, அழைக்கப்பட்டவர்களை. யார் நீங்கள் அதற்கு ஒப்புக் கொடுக்கிறீர்களோ, நீங்கள் தேவ ஊழியத்திற்காக, ஒரு சபையை ஆரம்பிப்பதற்காக, ஒரு இடத்துல புதிதாக செய்வதற்காக நீங்கள் ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதுதான் அழைப்பு. ஆண்டவர் நேரம் உங்களுக்கு சொல்ல மாட்டார். சபையில் தரிசனத்தை சொல்லுவாங்க, ஐயா இப்படி பண்ணலாம், ஒரே சபை 8 சபை, இன்னொரு 10 சபை ஆரம்பிக்கலாம், பெரிய கட்டடம், 600 பேர், மைக், இந்த மாதிரி இதெல்லாம் ஆரம்பத்துல வேணும். அல்லேலூயா! சாதாரணமா 2 பேர் அன்னைக்கு மொட்டை மாடியில ஜெபிச்ச மாதிரி ஒரு மொட்டை மாடி கொடுத்தா போதும். இல்ல ஏதோ ஒரு மரத்தடியில கூட நீங்க என்ன பண்ணலாம்? போய் ஆண்டவர் ஜெபம் பண்ணலாம் 2 பேர் சேர்ந்து. சபை எங்க வருமா வராதா? வரும். வச்சுக்கலாம். ஆனா ஒரு காரியம் நல்லா நீங்க புரிந்து கொள்ளணும். அந்த சபைக்கு அநேக வாசல்கள் உண்டு. அந்த எருசலேம் சபைக்கு 12 வாசல் இருக்கு. ஒண்ணுன்னா 10 நிமிஷத்துல முடிச்சேன். முதலாவது காரியம் நீங்க எடுக்க வேண்டாம். முதல் வாசல் அந்த சபைக்கு என்ன தெரியுங்க? அந்த ஊருக்கு, அந்த அலங்கத்துக்கு, அந்த அலங்க பெருசு, அந்த ஊரு. அது உள்ள வரணும்னா முதல்ல அங்க ஆட்டு வாசல், இங்க ஒரு வாசல் இருக்கு. அது போக அந்த இடத்துக்கு வரணும், எருசலேமுக்கு வரணும்னா ஆட்டு வாசல் என்ற ஒரு வாசல் இருந்தது. அதெல்லாம் இடிச்சு போட்டு விட்டார்கள். ஒரு மனுஷன் உள்ள வரதுக்கு பாதை இருந்தா தானே வர முடியும். பாதையே இல்லைன்னா வர முடியாது. பாதை தெரிஞ்சா தானே வருவான். பாஸ்டர் சொன்னார், எபினேசர் கல்லுங்க, அங்கங்க கல்லு. ஆனா அந்த கல்லு இப்ப யாரு, அந்த கல்லு நமக்கு தெரியாது. எல்லாம் என்ன ஆயிடுச்சு? இந்த கல்லெல்லாம் மறைஞ்சிருக்கும், சிலதெல்லாம் பரலோகம் போயிருக்கும். என்ன சொல்ல போனா சைன் போர்டுன்னு சொல்லுவோம். சும்மா பூதலூர் இந்த சபைக்கு அப்படி ஒரு போர்டு, அந்த காலத்துல பூதலூர்னு சின்ன சபை, அந்த காலத்துல கொஞ்ச நாளைக்கு இருக்கிறப்ப ஜனங்க பார்த்து பழகிட்டு பூதலூர் இதான் போய் படுத்த போர்டு என்ன ஆயிரும்? கரையா முடிச்சு எல்லாம் போயிடும். இப்படி சபைக்காக பாடுபட்டவர்கள், பேர் தெரியாதவர்கள், இப்படிப்பட்ட பங்களிப்பை ஒவ்வொரு இடத்திலும் செய்வதற்கு கடவுள் அங்கங்கு சைன் போர்டை நீங்க பார்க்க முடியும். ஹல்லேலூயா! நீங்க ஊழியம் செய்யும் பொழுது பார்க்க முடியும். இங்கு ஆட்டு வாசல், அந்த ஆட்டு வாசலாக நீங்கள் இருக்க வேண்டும் அருமையானவர்களே. அது அந்த ஆட்டு வாசல் எதை குறிக்கிறது என்றால் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அது மாத்திரமல்ல, அதை ஆசாரியர்களும் தேவனை தெரிந்தவர்களும் ஆராதனை செய்யக்கூடிய ஒரு இடமா இருந்தது. நீங்க 2 பேர் 3 பேர் எங்க போய் ஆராதனை செய்றீங்களோ நிச்சயம் அந்த இடத்துல ஒரு சபை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? ஸ்தாபிப்பார். நீங்கள் ஒரு ஆட்டு வாசலாக என்ன பண்ண வேண்டும்? இருக்க வேண்டும். அடுத்த வாசல் சொல்லப்பட்டிருக்கிறது, மீன் வாசலை அவர்கள் கட்டினார்கள் என்று சொல்லி. மீன் வாசல் என்பது என்ன தெரியுங்களா? ஆத்தும ஆதாயத்தை ஒவ்வொருத்தரும் each one reach one அல்லவா? அதுக்காக போறவங்க எல்லாம் போயிட்டு இயேசு நம்புறேன்னு சொல்ல வேண்டாம். you have to pray அல்லவா? ஒரு மனிதனை நாம் கெடுப்பதில்லை, அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக அவர்களுக்கு இயேசுவை நாம் என்ன பண்ணுகிறோம்? அறிமுகப்படுத்துவதற்கு ஆண்டவரே நீர் கிரியை செய்யும். நீங்க ஜெபிச்சு பாருங்க, நிச்சயம் ஒரு அற்புதம் உங்கள் மூலமாக யாரோ ஒரு தேடு உண்டு ஜெபம் பண்ணுறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அனுப்புவார். ஹல்லேலூயா! அவர் அனுப்புகிற வரைக்கும் விடாதீங்க, நீங்க ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. நீங்க ஜெபிச்சா கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை செய்வார். மனுஷனை பிடிக்கிறவர்களாக உங்களை நான் என்ன பண்ணேன்? வைத்தேன். மீன் வாசல் என்பது ஆத்தும ஆதாயம் செய்வது என்பது அருமையானவர்களே. இங்க ஒரு அருமையான ரிகுவரன் என்கிற ஒரு ஊழியக்காரர் சொல்லுகிறார், சபையின் பலம்
சபையோட பலம் என்ன தெரியுங்களா? கூட்டமா வருவதில்லை அல்ல, ஊழியத்திற்காக இங்க எவ்வளவு பேர் வெளியே போறீங்களோ அதுதான் சபையினுடைய பலம். சபையோட பலம் நீங்க எவ்வளவு பேர் ஊழியத்துக்கு போறீங்க என்பதுதான் என்னது மீன் வாசல். நீங்கள் மீன் வாசலாக இருக்க ஆசைப்படுகிறீர்களா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே? அடுத்ததான் நாம் பார்க்கிறோம் அடுத்த முக்கியமான காரியம். முதல் காரியம் இங்க நான் சொன்ன காரியம் என்ன தெரியுங்களா? ஆவிக்குரிய ஃபவுண்டேஷன். அதாவது உங்களுக்கு ஒரு அடிப்படை ஃபவுண்டேஷன் இருக்கணும். என்ன ஃபவுண்டேஷன்? முதல் 2 வாசல் ஆட்டு வாசலான இருக்கணும். அடுத்தது என்ன வாசலா இருக்கணும்? நீங்க மீன் வாசலா இருக்கணும். அடுத்தது இரண்டாவது தனி மனித தூய்மை, ஹோலினஸ். நாம் பரிசுத்தமா இருக்க வேண்டும். தனி மனித தூய்மையை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேக விதத்துல நம்மை கரைப்படுத்தக்கூடிய காரியங்கள் அநேகம் உண்டு. நீங்க கரைப்படுத்தவே வேண்டாம். நீங்க நல்ல காரியம் பைபிளே படிச்சுட்டு போர்ல இருந்து டக்குன்னு ஏதோ அசிங்க அதுல இருந்து என்ன பண்ணுது? உழுகுதா இல்லையா தம்பி? உழுகுதா இல்லையா? உழுகுது இல்ல? ரோட்ல போறீங்க, எவ்வளவு காரியங்கள் நடக்குது. தனி மனித தூய்மை, தனி மனித தூய்மையை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு முக்கிய காரியம் என்ன தெரியுங்களா? வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நெகேமியால நான் சொன்னதுல நெகேமியா 3ஆம் அதிகாரத்துல நீங்க போய் வாசிச்சு பாருங்க. வசனம் 6ல சொல்லுது, அங்க அவர்கள் பழைய வாசலை என்ன பண்ணினார்கள்? எடுத்து கட்டினார்கள். பழைய வாசல் என்ன தெரியுங்களா? தேவன் கொடுத்த கற்பனை, தேவன் கொடுத்த இந்த சத்தியம், தேவன் கொடுத்த வேதம். இந்த வேதத்தின் அடிப்படை உபதேசங்களை விட்டு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? எங்கேயும் என்ன பண்ணிடக்கூடாது? விளையிடக்கூடாது. ஏதோ ஒரு சபைக்காரன் ஏதோ ஒண்ணு சொல்றான், அவன் ஏதோ ஒண்ணு சொல்றான், இவன் ஒண்ணு சொல்றான், இல்ல பாஸ்டர் அங்க நல்லா இருக்கு இங்க நல்லா இருக்கு. அப்படி அல்ல. உங்களுக்கு ஒரு சபை இருக்கிறது அருமையானவர்களே, அது பழைய வாசல். அந்த வாசலை இடித்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. உங்க வாசலை நீங்க என்ன பண்ணிடக்கூடாது? உங்க சபையை நீங்க என்ன பண்ணிடக்கூடாது? இடித்து விடக்கூடாது. அச்சா, பழைய வாசல் எங்க சபை பழசு. இப்ப பார்ப்பாங்க அத்தனை சபையெல்லாம் தேவையே கிடையாது. கடவுள் உங்களுக்காக ஒரு சபையை ஊழியரை வைத்திருக்கிறார் அருமையானவர்களே. நாம் சத்தியத்தை விட்டு மாறிவிடக் கூடாது. அடுத்தது இன்னொரு வாசல் சொல்லப்பட்டிருக்கிறது. நெகேமியா 12ஆம் அதிகாரம் 39 வீட்டுல வாசிங்க. இரட்டிப்பான பலன். அதாவது நீங்கள் தேவனுடைய ஆலயத்தில் நிலைத்திருக்கும் பொழுது அங்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், உங்களுக்கு இரட்டிப்பான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு எப்ரேம் வாசலை வைத்திருக்கிறார். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நீங்க அந்த எப்ரேம் வாசல் என்பது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கோத்திரம். அவனுக்கு இரட்டிப்பான பலனை ஆண்டவர் என்ன பண்ணினாரு? கொடுத்தார். நீங்கள் தேவ சமூகத்திலே, தேவ ஆலயத்திலே நீங்கள் தனி மனித ஒழுக்கத்தை சரியாக மெயின்டைன் பண்ணுவீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்கு இரட்டிப்பான பலன், இரட்டிப்பான ஆசீர்வாதம். சொல்ல போனா உங்களை மில்லியனரா கூட ஆண்டவர் என்ன பண்ண முடியும்? ஆக்க முடியும். ஒருவேளை நீங்க மில்லியனராவே இல்லைனாலும் மில்லியனரா போல ஆண்டவர் அற்புதமா உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, எனக்கு ஊழியம் செய்யும் போது ஒரு விதவா அம்மா ஒரு உங்க பாஸ்டருக்கு கைட் போஸ்ட் சொன்ன மாதிரி அவங்க இடம் காமிச்சு விட்டாங்க. ஐயா அந்த இடத்துக்கு போங்க, எங்க மாமனார் அங்க இருக்கிறாரு, எங்க அம்மா அங்க இருக்கிறாங்க, எங்க அத்தை எல்லாம் அங்க இருக்கிறாங்க, அந்த ஊருக்கு போங்க. எனக்கு வழி தெரியல. ஆனா அந்த அம்மா காமிச்சதுக்கு அப்புறம் போனா அந்த இடத்துல பெரிய சபை இருக்கு. இந்த மாதிரி எங்க சபை வந்து ஆராதிக்கிறாங்க. அப்போ அந்த அம்மாவுடைய வாழ்க்கை நான் பார்த்தேன். அம்மாவுடைய கணவன் ஆக்சிடென்ட்ல இறந்து போய் அந்த உதவியாயிட்டு 2 பெண் பிள்ளைங்க 2 பசங்க. இன்றைக்கு எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இரட்டிப்பான ஆசீர்வாதம், எப்ரேம் மலை. அதாவது தேவனுக்காக ஏதாவது காரியத்தை செய்வதற்கு நீங்கள் இருக்க வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், அதுல அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது பள்ளத்தாக்கின் வாசல். பள்ளத்தாக்கின் வாசல் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல வீட்டுல போய் பாருங்க. அது தாழ்மை. நீங்கள் சபைக்கு வருவது பெரிதல்ல. சபையில நீங்கள் எப்படி இருக்கணும் தெரியுங்களா? ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். சபையில ஆண்டவர் சபைக்கு வரும்போது கால செருப்பு இல்லாத ஒரு ஆள் எனக்கு தெரியும். கால செருப்பு கிடையாது, செருப்பு கிடையாது. எனக்கு தெரியும், நான் கண்ணால பார்த்துருக்கேன். 400 காலத்துல செருப்பு இல்லாம போயிருக்கேன் சபைக்கு. வீட்டுல காசு கொடுக்க மாட்டாங்க. அப்பெல்லாம் டவுன் பஸ் ஆட்டோ கிட்ட எதுவுமே கிடையாது. ஓ ஏசுநாதர் உனக்கு கொடுப்பாரு அப்படி. அச்சா, நீதான் ஏசுநாதர் எழுந்துக்கிட்டே. நான் ஒரு பூர்ண ஒரு பாரம்பரியமிக்க இந்து குடும்பத்தில் இருந்தவன், RSS லீடரா இருந்தவன். இப்படிப்பட்ட பின்னணியில் தான் என்ன யாரும் பிரெயின் வாஷ் பண்ண முடியாது, மதாந்திரம் பண்ணவும் முடியாது. இன்னைக்கு நான் மதாந்திரம் ஆகல.
மதம் மாறி என்னத்தை கிடைக்க போகுது? ஒரு சுகம் கிடைக்க போறது. ஆண்டவர் மதத்தை மாற்ற எங்கேயுமே இந்த பைபிளுக்கே சொல்லியிருக்காரு. மனம் திரும்ப வேண்டப்பா, சத்தியத்தை விசுவாசி, இதை விட்டு உன்னை யாரும் கம்பல் பண்ணல. ஹல்லேலூயா. நம்ம கிறிஸ்தவ பண்ற தப்புன்னு தெரியுங்களா? அவங்க எல்லாம் கடவுளே தெரியும், சுவிசேஷம் சொல்ல தெரியல. தாவீது சொன்னார், இயேசு கிறிஸ்துவை இன்னும் இந்த இந்தியா பார்க்கவில்லை. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணணும்? வாழணும். எதுக்கு நான் சொல்ல வருகிறேன் என்றால், பள்ளத்தாக்கு தாழ்மையில் வரலா இருக்கணும். சபையில நீங்க ஆசீர்வதிக்கப்படும் பொழுது என் கைதான் போகணும். யார் தெரியுமா? நான் இந்த சபையில தெரியுமா? இன்னைக்கு ஆண்டவர் நான் ஊழிய செஞ்ச இடத்துல சொல்லக்கூடாது. அந்த ஜனங்கள்லாம் இன்னைக்கு கடவுள் எல்லா வீட்டையும் கான்கிரீட் பண்ண குடிசல் இருந்தாங்க, செருப்பு போடவே தெரியாது. இன்னைக்கு எல்லார் வீட்லயும் டூ வீலர், எல்லா வீட்லயும் சொந்த ஆட்டோ, லக்கேஜ் ஆட்டோ, கார் இருக்குது. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை சும்மா விட மாட்டார். நீங்க சபையில சில உயர்வுகள் உங்களுக்கு வரும் பொழுது, பணத்தில பொருளாதாரத்தில் வரும்போது, ஊழியக்காரர்களை உடன் விசுவாசிகளை நீங்கள் துக்கப்படுத்தக்கூடாது. பள்ளத்தாக்கின் வாசலை நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் அருமையானவர்களே? அடுத்தது 6வது குப்பை வாசல், டங்கேட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வசனம் 14. இது சுத்திகரிப்பு. பாவங்களையும் கசப்புகளையும் என்ன பண்ணணும்? நீங்க அப்புறப்படுத்த வேண்டும். அடிக்கடி இது உங்களுடைய வாழ்வில் நடக்க வேண்டும், சபையில நடக்க வேண்டும், சுத்திகரிப்பு கூட்டங்கள் நடக்க வேண்டும், உங்களுடைய வீட்டில உங்களுடைய உபவாசம் தனிப்பட்ட முறையில் இருக்க வேண்டும். அருமையானவர்களே, குடும்பத்தோடு பிள்ளைகளோடு நீங்கள் சேர்த்து அந்த சுத்திகரிப்பு பண்ண வேண்டும். குடும்பத்திற்குள்ள அநேக அசுத்தங்கள் வந்துவிடும். நீங்க ஒண்ணு வேண்டாம், உங்க வீட்டை அப்படியே நல்லா தொடச்சா கூட கொஞ்ச நேரம் விட்டு பாருங்க, இந்த இடத்துல இப்படி தொட்டா என்ன வருது? அது கண்ணுக்கே தெரியாது, தூசி மாதிரி இருக்கா இல்லையா? நம்முடைய வாழ்வில சுத்திகரிப்பு, நாம் குளிக்கிறதுக்கு நம்ம சுத்திகரிக்கிறது எவ்வளவு தூரம், வார வாரம் இல்ல மாசம் ஒரு டைம், 6 மாசம் ஒரு டைம், 3 மாசம் ஒரு டைம் சபையில என்ன பண்ணீங்க? சுத்திகரிப்புக்காக உங்களை நீங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும். இதுதான் அந்த வாசல், குப்பை வாசல். குப்பையான காரியத்தை வச்சுட்டு நம்ம சபைக்கு வந்தா அது எந்த பிரயோஜனமும் ஒண்ணு இல்ல. அந்த பொண்ணு ஏதாவது சொல்லிருச்சு, அவர் ஏதாவது சொல்லிட்டாரு, நான் இங்க இந்த சபைக்கு இது குப்பையான காரியம், இதுல ஏதாவது 5 நிமிஷம் பிரயோஜனம் இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. சில குப்பையான காரியங்களை நாம் பெருசாக எடுத்துக்கொள்ளக் கூடாது. கசப்புகளை அப்புறப்படுத்த வேண்டும். அருமையானவர்களே, இப்படியாக அவர் சொல்லுகிறார். டிஎல் மூடி என்கிறவர் சொல்லுகிறார், சபை கண்காட்சி அல்ல, சபை பாவிகளுக்கான மருத்துவமனை. இட் இஸ் a treatment center. நீங்க 10 வருஷம் 15 வருஷம் விசுவாசியா இருக்கும் பொழுது புதிதா வரவங்களுக்கு நீங்க கவுன்சில் கொடுத்து உங்களை பார்த்தாலே, சார் அந்த அக்கா அவ்வளவு அழகா பேசுறாங்க, அன்பா பேசுறாங்க, எனக்காக ஜோம் பண்றாங்க, எனக்காக ஒரு 100 ரூபாய் கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க, காசு அப்படியே பொக்கிஷமா சேர்த்து வைக்காதீங்க. 4 பேர் கொடுங்க சபைக்கு. ஹல்லேலூயா. கஷ்டப்படுறவங்க கொடுங்கம்மா, உங்களுக்கு ஒண்ணும் குறையாது. நீங்க கொடுக்க கொடுக்க வந்துட்டே இருக்கு. ஹல்லேலூயா. தேவ வாசல் என்ன வாசல்? அங்கு குப்பை வாசல், அதாவது சபை கண்காட்சி அல்ல, பாவிகளுக்கான ஒரு மருத்துவமனை. ஹல்லேலூயா. எல்லாத்தையும் ஒதுக்கிறான், அவசியம் இல்ல, அவசியம் இல்ல, அவன் ரட்சிக்கப்பட மாட்டான், இவன் ரட்சிக்கப்பட மாட்டான், இது தேரவே தேராது அல்ல. ஆஸ்பத்திரியில் யார் வந்தாலும், கிரிமினலே வந்தாலும் டாக்டர் என்ன பண்ணுவாரு? இந்த இருதயம் உங்களுக்கு இருக்கணும். 7வது காரியம், ஆவியும் வல்லமையும் உள்ள வார்த்தை உங்க வாழ்வில் இருக்க வேண்டும். ஆவியும் வல்லமையும் உள்ள வார்த்தை. அதுக்கு 3 வாசல் இருக்குது. ஒண்ணுது ஊற்று வாசல். இந்த ஊற்று வாசலை வந்து என்ன பண்ணல அன்னைக்கு அதை சரிப்படுத்தல அவங்க. ஏன் தெரியுங்களா? ஊற்ற போய் சரிப்படுத்த முடியாது. ஊற்று என்ன பண்ணும்? அழகான தண்ணீர் என்ன பண்ணும்? கொடுத்துரும். நானும் நீங்க போய் கை வச்சா ஊற்று என்ன ஆயிடும்? கலங்கி போய். ஊற்று வாசல், ஊற்று வாசல் அங்கு அதை அவர்கள் எதுவும் சப்பரணப்படல. அந்த ஊற்று வாசலுக்கு முன்பாக நின்று அவர்கள் என்ன பண்ண தெரியுங்களா? அவங்க அந்த குப்பைகள் எல்லாம் நிரப்பப்படாம தங்களை பாதுகாத்துக் கொண்டாங்க. அது காரணம் தெரியுங்களா? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். நீங்கள் குப்பை வாசலில விட்டு குப்பைகள் எல்லாம் தூக்கி வீசிட்டீங்கன்னா கடவுள் ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி உள்ளுக்குள்ள என்ன பண்ணிடுவாரு? வருவார். பெற்ற அபிஷேகம் போதாது, பெற்ற அபிஷேகம் போதாது. அருமையான வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்குது, ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேர் எனக்கு என்ன உண்டு? ஒரு குறை உண்டு. புருஷனா நேத்து தான் கல்யாணம் ஆச்சு, அதே மாதிரி இப்ப நேசிக்கிறீங்களா? நேசிக்கிறீங்களா? அதே மாதிரி புருஷர்கள் நேத்து தான் கல்யாணம் மாதிரி வைஃப் நேசிக்கிறீங்களா? அதுமாதிரி உங்க பிள்ளைக்கு வளர்ந்துட்டு இருக்குது.
பிறந்தோன்னு அந்த குழந்தைய கொஞ்சம் மாதிரி இப்ப கொஞ்சீங்களா? அதே மாதிரி வளர்ந்த பசங்க தாத்தா பாட்டிய உங்களை வளர்த்து ஆளாக்கின உங்க பாட்டி தாத்தா அம்மாவை இன்னைக்கு நீங்க கொஞ்சீங்களாப்பா? இல்ல. யாரா சைடுல ஒரு ஆள் வந்துட்டா பார்த்துட்டு பை பை டாட்டா அம்மா மாதிரி நீ பார்த்துட்டு என் வேலையா? அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது என்ன தெரியுமா சொல்லுகிறது? தேவ ஆவியில பரிசுத்த ஆவியில நீங்க என்ன பண்ணணும்? நிரம்பி குப்பையெல்லாம் என்ன பண்ணணும்? தூக்கி குப்பை வாசலை சரிப்படுத்தி அங்கு அந்த ஊற்று வாசலில் உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது தண்ணீர் வாசல், வாட்டர் கேட். இது என்ன தெரியுங்களா? இதுவும் பழுது பார்க்கப்படல. என்ன தெரியுங்களா? அது தேவனுடைய வார்த்தை. நீங்கள் இந்த வாசலுக்குள்ள வந்திருக்கீங்களா? இந்த வார்த்தையை டெய்லி படிக்கிறீங்களா? இந்த வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறீங்களா? இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களா? இல்ல இந்த வார்த்தை ஏனோ தானோ என்று சொல்லி நீங்க போகிறீங்களா? இதை நீங்க நேசிக்கணும். நீங்க என்ன பண்ணணும்? மனப்பாடம் பண்ணணும். இதை நீங்க தியானிக்கணும். பைபிள் காலேஜ் போய் தான் தியானிக்கணும் இல்ல. உங்க வீட்டுல உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அதிகாரத்தை டெய்லி 3 அதிகாரம் வாசிச்சாலே போதும். வருஷத்துக்கு வாரத்துல 5 அதிகாரம் வாசிச்சா போதும். ஒரு வருஷம் பைபிள் என்ன பண்ணிடலாம்? முடித்து விடலாம். அருமையானவர்களே, அது தண்ணீரின் வாசலில் நீங்க இருக்கிறீங்களா பாருங்க. அடுத்ததாக குதிரை வாசல். உங்க ஆவிக்குரிய வல்லமை வேணும்னா நீங்க என்ன பண்ணணும்? குதிரை வாசலை செப்பனிட வேண்டும். என்ன செப்பனிடணும்? நமக்கு இந்த உலகத்துல என்ன உண்டு? யுத்தம் உண்டு. இந்த உலகத்துல போராட்டம் உண்டு. இந்த உலகத்துல தந்திரங்கள் உண்டு. சத்துருவினுடைய சதி உண்டு. அதுக்கு விழிப்பா இருந்து என்ன பண்ணீங்க? அதை எதிர்த்து நிக்கணும். அருமையானவர்களே, இந்த வாசல் நீங்க எப்படி இருக்கிறீங்க? இந்த வாசலுக்குள்ள எப்படி இருக்கிறீங்க? இங்க வேதம் சொல்லுகிறது. இங்க பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். சொல்றாரு ஒற்றுமை. நம்மள ஒற்றுமையா இருக்கணும்ன்றத ஒற்றுமையா இருக்கணும்ன்றதான் முடியாது சிஸ்டர். சும்மா அதெல்லாம் பேசி ஏத்துக்கிட்டு நம்மளும் அப்படியே ஒரே குடும்பம் நடக்காது. ஏன்னா நீங்க வேற, அந்த அம்மாவுக்கு பிடிச்சது இந்த அம்மாவுக்கு பிடிக்காது, இந்த அம்மாவுக்கு பிடிச்சது அந்த அம்மாவுக்கு பிடிக்காது. சபையில அந்த சீட்ல உட்காந்துட்டா அவர் வந்து ஏன்ப்பா என் சீட்ல உட்கார வச்சுட்டீங்க பாஸ்டர் அவரே கேட்பார். நான் எத்தனை வருஷமா வரேன். உங்க சபையில இந்த பிரச்சனை இருக்கா தெரியல. எங்க சபையில உண்டு. ஏன் சீட்ல எப்படி நீங்க இத்தனை நாள் அந்த ஆளை வந்து என்ன பண்ணிடலாம்? நான் போய் ஐயா இந்த சீட்டை விட்டு என்ன பண்ணுங்க அங்க உட்காந்து நம்ம பெரிய விஜய் கோத்துல என்ன பண்ணுவாரு? வருவார். இதெல்லாம் நீங்க வாழ்க்கையில உங்க சபையில நடந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன தெரியுங்களா? யுத்தம், சாத்தானுடைய காரியம். இதெல்லாம் நமக்கு உண்டு. இதை எதிர்த்து நிக்கணும். அதுக்கு தேவை ஒற்றுமை. ஒற்றுமை வராது. எப்படி தெரியல ஒற்றுமை வரும்? இது சொல்லப்பட்டிருக்கிறது. ஒற்றுமை என்பது ஒரே மாதிரியா இருக்கிறது இல்ல. அது ஆண்டவனுக்கே பிடிக்காது. பாருங்க, நாட்டுக்காரன் ஒரு மாதிரி இருக்கிறான், காஷ்மீர்காரன் ஒரு மாதிரி இருக்கிறான், புதுலூர்காரன் ஒரு மாதிரி இருக்கிறான், ஆனந்தகுமார் ஒரு மாதிரி இருக்கிறான், மேட்டுப்பாளையத்துக்காரன் ஒரு மாதிரி இருக்கிறான், திருநெல்வேலிக்காரன் ஒரு மாதிரி, அவன் பாசனம் பேச ஒரு மாதிரி இருக்குது. நம்ம நைனா அப்படின்னு என்ன பண்றோம்? இங்க சித்தூர் பாசையில பேசுறோம். அப்படியே போக மெட்ராஸ்ல போனா இன்னும் நம்ம பேசுறாங்க, அது தமிழா புரிய மாட்டேங்குது. நம்ம எல்லாம் ஒரே பாஷை தான் பேசுறோம். நம்மளையே நம்மளால என்ன பண்ண முடியல? ஒற்றுமை வருமா? வராது. ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, ஒற்றுமை என்பது ஒரே மாதிரி இருப்பதல்ல, ஒரு நோக்கத்திற்காக செயல்படுவதுதான். நாம் எல்லாம் ஒரே நோக்கத்துக்காக செயல்படுறோம். என்ன ஒரே நோக்கம்? இயேசுவின் நாமம் மகிமைப்படுறது. ஹல்லேலூயா. நாம் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள். தேவன் ஒரு ஊழியரை வைத்திருக்கிறார். கஷ்டப்பட்டு அவருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவர் சொல்றத போங்க ஆண்டவரை சோத்திரம் சொல்லிட்டு போங்க. அது ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. ஹல்லேலூயா. என்ன பாருங்க, உங்களுக்கு அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அதனாலதான் சொல்றேன். 10 வருஷம் கழிச்சு பிரதர் சொன்னார், ஒரு பிரதர் அப்பவே உங்களை என்ன பண்ணிட்டேன் தப்பா புரிஞ்சுக்கிட்டு எடுத்துட்டு. அருமையானவர்களே, கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். மூணே ஒரு காரியம். இறுதி கட்ட ஆயத்தத்தில் நீங்க இருக்க வேண்டும். இந்த சபையானது ஆண்டவருடைய வருகையை தெரிவிக்கக்கூடிய சபையா இருக்கணும். அந்த 13ஆம் அதிகாரத்துல 3ஆம் அதிகாரத்துல 29 வருஷத்துல கிழக்கு வாசல் என்று போடப்பட்டிருக்கிறது. நீங்கள் கிழக்கு வாசல் செப்பனிடப்படக்கூடிய மக்களாக இருக்கிறீங்களா? 2ஆம் வருகை. ஆண்டவர் ஒவ்வொருடைய காரியத்தையும் பார்த்து அவருடைய வருகையில நமக்கு பலாபலன் என்ன பண்ணுவாரு? இங்க எல்லாம் கொடுத்துட்டாருன்னா அப்புறம் என்ன இருக்குது? அடிச்சுக்குவோம். இங்க ஆண்டவரே என்ன நீங்க ஆனந்தகுமார் அப்படி கொடுத்துட்டீங்க, அந்த பாஸ்டர் அப்படி கொடுத்துட்டீங்க, நான் எவ்வளவு தூரம் வந்து கஷ்டப்பட தெரியுமா? பாஸ்டர் நடுவுல தான் வந்தாரு, ஆனந்தகுமார் கூப்பிட்டு வந்தாரு, நீங்க அவரை கூட்டி மேல சீட்ல வச்சுட்டீங்களா? இங்க கொடுத்துட்டா என்ன தெரிஞ்சு போயிரு. ஆண்டவர் சொன்னாரு, அந்த ரெண்டு பைசா அந்த விதவை என்ன பண்ணா? போட்டா. ஒருத்தர் 2 லட்சம் போட்டான்.
இவளே அதிகம் போட்டான், தனக்கு இருந்தது என்ன பண்ணா போட்டுட்டான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அருமையான சத்தியத்தை நல்லா கேட்டு நான் முடிச்சிடுறேன். அடுத்ததாக நம்முடைய காரியம் காவல் கூடத்து வாசல், இன்ஸ்பெக்ஷன் கேட் என்று சொல்வார்கள். கணக்கு கொடுக்க வேண்டும். நாம் ஒரு நாளிலே நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் கணக்கு கொடு. கணவனை கொடுக்கணும், மனைவி கொடுக்க, பிள்ளைங்களுக்கு கொடுக்க, பிள்ளைங்க பெற்றோர் கொடுப்பீங்களா, பாஸ்டர் விசுவாசி கொடுப்பாரா, விசுவாசி பாஸ்டர் கொடுப்பாரா தெரியாது. ஒரு நாள் தேவனுக்கு நாம் என்ன பண்ணணும், கணக்கு கொடுக்கணும். கணக்கு கொடுக்கணும். இதுதான் அந்த காவல் கூடத்து வாசல். கடைசியாக சிறைச்சாலை வாசல். அருமையானவர்களே, இது அர்ப்பணிப்பின் வாசல். ஹல்லேலூயா. அர்ப்பணிப்பின் வாசல் தெரியுங்களா? தேவ சித்தத்திற்கு நீங்க ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் இதை கொடுக்கல, இதை செய்யல, இந்த சபைக்கு வந்து என்ன பிரயோஜனம், இங்க ஒண்ணும் சரியா இல்ல. ஆண்டவரே, உம்முடைய சித்தம் ஆண்டவரே, இந்த சபையில நான் இருக்கிறேன் ஆண்டவரே. தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது நீங்கள் அந்த சிறைச்சாலை வாசலை என்ன பண்ணுகிறீர்கள், நீங்கள் செப்பனிடுகிறீர்கள். யாருடைய தேவ சித்தத்தை செய்கிறானோ அவனே பரலோக ராஜ்யத்துக்கு என்ன பண்ணுவான், வருவான். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் கண்களை மூடி ஆண்டு நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவோமா? நாம் கண்களை மூடுவோம். அருமையானவர்களே, இந்த நாளிலே தேவ ஆலயத்திற்கு நேசிப்பவர்களுக்கு என்னென்ன காரியம் என்று நான் சொன்னேன். தேவ ஆலயத்தை நேசிப்பவர்களுக்கு என்னென்ன காரியம் என்று சொன்னேன். இந்த தேவ ஆலயத்திலே இந்த அலங்கத்தை கட்டக்கூடிய ஜனங்களாக நீங்க இருக்க வேண்டும். அருமையானவர்களே, உங்களை அர்ப்பணிங்க. அருமையானவர்களே, ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தை நீ கொடுத்திருக்கிறேன். சில வேளையில நான் அதை முன்படுத்திருக்கிறேன். ஊழியரை சொல்லல, நான் நமக்குள்ளாக கசப்பு உணர்வுகள், இல்லவா, பிடிவாதங்கள் நாம் இன்னும் சரியா கடவுளே தெரிஞ்சுக்கல. அப்ப எப்படி சபையை புரிந்து கொள்ள முடியும், குடும்பத்தையே புரிந்து கொள்ள முடியல. நாம் ஒப்பு கொடுக்க இல்ல. ஆண்டவரே, இது எனக்காக நீர் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஸ்தலம் ஆண்டவரே. இந்த ஸ்தலத்தை நான் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டேன், மறக்க மாட்டேன். ஃபாரின் போனாலும் சரி, எங்க போனாலும், பரலோகம் போனதான் மறக்க மாட்டேன். இந்த ஊர்ல, இந்த நாட்டுல எந்த மூலை இருந்தாலும் இந்த போதலூர் சபையை, இந்த சபையில என்ன பண்ண மாட்டேன், மறக்க மாட்டேன். இதை செய்த காரியங்கள் யார் தெரியுங்களா? நெகேமியா இப்படிப்பட்ட ஒரு அழைப்பை அவன் ஒப்பு கொடுத்தான். எஸ்ரா அப்படிப்பட்ட காரியத்தை செய்தான். அந்த 2 பேர், அந்த நெகேமியா அர்த்தம் தெரியுங்களா? தேவன் என்னை தேற்றுவார், தேவன் தேற்றுகிறவர். எஸ்ராவுடைய காரியம் என்ன தெரியுங்களா? உதவி செய்கிறவர். சபையில நீங்க ஒரு எஸ்ராவாக, சபையில ஒரு நெகேமியாவாக ஆண்டவருக்கு இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் ஜெபிக்கிறேன். எல்லாரும் கண்களை மூடுவோம், எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த 12 வாசல்ல எங்கெங்கயோ என்கிட்ட ஓட்ட விழுந்திருக்கு ஆண்டவரே. இந்த சபை மகிமையின் சபையாய் மாறணும். இந்த ஆலயம் இனி வருகிற நாட்கள மகிமையின் ஆலயமாய் வரணும். இந்த இடம் இல்ல, இன்னும் பெரிய காரியத்தை ஆண்டவர் இடத்துல செய்வார், மகிமையான காரியத்தை செய்வார். அதற்காக நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஸ்தலத்தின் மூலமாய் இன்னும் அநேக சபைகளை கட்டுவதற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீங்க பண காசுல நான் ஜெபம் பண்ணுங்க. சின்ன சிம்பிள் காரியம். இந்த சபை எப்படி ஆரம்பிக்கப்பட்டது தெரியுங்களா? சாதாரண ஜெபம். மகா கிருபையும் இறக்கமுள்ள அன்பின் தகப்பனே, அருமையான இந்த கட்டடம் கட்டி 15 வருடம் ஆயிட்டது. இந்த ஊழியம் ஆரம்பித்து 20 வருடம் ஆயிட்டது. கர்த்தருடைய சாட்சிகளை நான் கேட்டேன். வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேரா அருமையான சிறு பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை, வாலிபர்களை, அருமையான பாடல் பாடினவர்களை, ஆண்டவரே, இந்த அருமையான அந்த கோரஸ் பாடினவர்களை ஒவ்வொருவரையும், அருமையான இந்த ஊழியத்தை செய்கிற பாஸ்டர் அவர்களை, பாஸ்டர் அம்மா அவர்களை, கர்த்தாவே, இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளையும் கர்த்தாவே தனித்தனியாக பேரா நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, 122ஆம் சங்கத்துல சொன்னது போல ஆண்டவரே, அவருடைய அலங்கத்திற்குள்ளாக சுகமும் ஆசீர்வாதமும் சமாதானமும் இருக்கட்டும். அவருடைய தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. இன்னும் ஏராளமான ஜனங்கள் இந்த ஆலயத்திற்குள்ளாக வரட்டும். ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தை எடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆமென்.